வேல் வச்சிருக்கிறவங்க வீட்டுல வந்து நித்தப்படி அபிஷேகம் செய்யலாமா? அதுக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் நீர் அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாமா? அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க கண்ணு. வழக்கமாக நித்தப்படி பூஜை செய்பவர்கள் அதுக்கு வேல் வச்சிருந்து அதுக்கான பூஜைகளை அது மாதிரி செய்யலாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். நீங்க அதுல ரொம்ப நேரம் செலவு பண்ணானாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இல்லம்மா நாங்க ஆபீஸ் போறோம், எங்களால முடியாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது போட்டு ஒரு சும்மா உலரியா தண்ணி வந்து பெச பெசன்னு பெசிக்க வேண்டாம். சும்மா அந்த அதுல ஒட்டுற மாதிரி கொஞ்சம் அதுல போட்டு தடை விட்டு அப்புறம் வந்து நீங்க வழக்கம் அதுல சந்தனம் குங்குமம் வச்சு வழக்கம் போல பூஜை பண்ணிக்கலாங்கன்னு வாரம் ஒரு முறை. அப்படி மாதிரி நீங்க செய்யற அன்னைக்கு கட்டாயம் நிவேதனம், ஏதேனும் ஒரு நிவேதனம் சுவாமி முன்னால வைக்கணும். மீதி நாளைக்கு கற்கண்டு, அவல் பொரி, நீங்க என்னென்ன முந்திரி பழம், அது திராட்சை பழம்னா சொல்லுவாங்க அத. அது வச்சு நீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கலாங்கன்னு. மீதி எல்லா நாளைக்கும் நீங்க சாப்பிடுற உணவை எச்சில் படுத்துறதுக்கு முன்னால சுவாமி நைவேதனம் பண்ணிட்டே சாப்பிடலாம். நான் தவச்சாலையில வீட்ல வச்சு நான் காலையில பச்சரி சாதம் வடிச்சு, காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் நிவேதனம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய செயல்திறன் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நான் விட்டுட்டேன் ராஜாத்திகளா. இப்ப சோறு ஆக்குன சோறு அது எந்த சோறு ஆக்குறானோ அந்த சோறு இறைவனுக்கு நைவேதனம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுறேன். நீங்களும் அது மாதிரி சாப்பிட்டா, நாம நேரடியா சாப்பிட்டா அது சாதங்கன்னு, சுவாமி முன்னால வச்சுட்டு சாப்பிட்டா பிரசாதம் அப்படிங்கிறது. நாம வெறுமனே சுத்தி வந்தா அது சுற்று ஆரம் அப்படின்னா சுற்று. நாம வந்து கோவிலை சுத்தி வந்தா அது பிரகாரம் அப்படிங்கிறது பேரு. நாம வந்து வெறுமனே செய்யக்கூடிய அம் செயல்களுக்கு முன்னால ஒரு போட்டோம்னா, அது எல்லாமே வந்து பிரபஞ்ச ஆற்றலோடு வல்லமை உடைத்ததாது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை வந்து சாரும். அதனால நீங்க வந்து வேல்மாறல் யந்திரம், வேலு, அப்புறம் சூலாயுதம் இதெல்லாம் வாங்குன குழந்தைங்க வந்து பயப்பட வேண்டாம். அவைகள் நமக்கு ஒரு ஆதார ஆற்றலாக நமக்கு நின்னு செயல்படுது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அளவுக்கு நினைச்சா போதும். நான் பெரும்பாலும் உங்கள வந்து உள்முகமான சிந்தனைக்கே போகணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேங்கன்னு. ஆனா சில பல நோய் நொடிகளை தீர்ப்பதற்கும், சில பல உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதாவது எனக்கு அவன் ஏதோ செஞ்சுட்டான், இவன் ஏதோ செஞ்சுட்டான் கேட்கிறவங்க எல்லாருமே, அது குறிப்பாக அண்ணன் தம்பி செஞ்சுட்டான்னு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணு. எனக்கு அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான் நான் அந்த வேல் உங்களுக்கு நான் கொடுக்குறேனே தவிர, இல்லாட்டி நான் வந்து புறத்தில் நீங்க எதையும் பார்க்காதீங்க. உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கத்தான் நான் விரும்புறேன். புறத்தில் பார்ப்பதற்கு நிறைய பிறவிகளை கடந்து வந்துட்டோம். உங்க உங்க அகத்துக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சொல்றேன். ஆனா புறத்தில் எனக்கு யாரோ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க, இல்லாட்டி வீட்டுல வாஸ்து கோளாறு இருக்கு, எனக்கு வீட்டுக்குள்ள போனா மன நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேல்மாறல் இந்த பகுதிய நீங்க உரக்க படிச்சுட்டு டெய்லியே உரக்க படிச்சுட்டு இந்த அந்த வேலே அது மாதிரி கூட நீங்க நீட்ட வேண்டாம். சத்தமா படிச்சுட்டு 15 நிமிஷம் ஆகும் நான் நம்புறேங்க ஒண்ணு. எவ்வளவு வேகமா படிக்க முடியுமோ நீங்க அதை படிச்சுக்கலாம். உரக்க படிச்சீங்கன்னா உங்க தூண்ல, சுவர்ல, அந்த ம், அந்த சிமெண்ட், செங்கல் எல்லாத்துலயும் இந்த குரல் ஒலிக்குங்கண்ணா. தவச்சாலையில டெய்லி வேலையே படிக்கிறாங்க. இவங்க படிச்சுட்டு போய் ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அந்த அந்த குரல் ரீங்காரம் அந்த தவச்சாலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அப்போ உங்க வீட்டுக்குள்ளே அது கேக்கும் தங்கங்களா. அதுக்காக வேண்டிதான் இந்த வேலும், எந்திரமும் வைக்க சொல்லி நான் சொல்றதுக்கு காரணமே, உங்களுடைய மனதில் உண்டான பீதி போகணும். எனக்கு நோய் இருக்குமா? அதுல இருந்து நான் விடுதலை ஆகணுமா? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அந்த பீதி போயிட்டுனாலே உங்களுக்கு நோய் நிவாரணம் ஆயிரும். அதுக்கு ஒரு ஆதாரமாக 2 வேல் வாங்கி இப்படி இண்டு மாரி குறுக்கால வச்சுட்டு, அதுக்கு முன்னால வந்து ஒரு சூலாயுதம் வச்சிருக்கிறேன். அதை திருவருளே உணர்த்த வச்சது. ஒருத்தவங்க இது மாரி தான் எனக்கு சொந்த அண்ணனே இது வச்சுட்டான் அப்படின்ட்டு வந்தாங்க. நான் அந்த மாரி ஒரு நெகட்டிவ் இத சொல்றதுக்கு கூட நான் வந்து ரொம்ப கூச்சப்படுவேன். ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும் அப்படிங்கக்கூடிய அளவுல இத வச்சுக்கலாம். அந்த எந்திரத்தை பண்ணிய அந்த அந்த சுவாமிகளே வந்து அவர் பேர் என்னப்பா? இல்ல, இல்ல. அவருடைய சீடர். சாதுராம் சுவாமிகள். அந்த சாதுராம் சுவாமிகள் வந்து இந்த ஏவல், பில்லி, சூனியம், பெரும்பகை அகலுவதற்காக வேண்டி அந்த எந்திரத்தை படைச்சார். அந்த எந்திரத்தை தான் நாம வந்து
திருவருள் கூட்டி வைக்க உங்க எல்லாருக்குமாக எந்திரமா பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நீங்க வந்து ரொம்ப ஒண்ணும் அதுக்கு பயப்பட வேண்டாம். இது வீட்ல இருந்ததுனால ச மஞ்சள், சந்தனம், அ குங்குமம் மஞ்சள், அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது போட்டு, அதையே நீங்க ஒரு பொட்டு மாரி வச்சுட்டு, அதுக்கு மேல சந்தன, குங்குமம் வச்சானாலும் கூட போதும். நெய்வேதனம் உங்க வீட்ல வச்சு பொங்குற சோற எச்சில் படாம சுவாமிக்கு நெய்வேதனம் கட்டுனா போதும். அப்புறம் நீங்க உண்மையிலேயே அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, டெய்லி அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புனீங்கனாலும் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா பண்ணலாம். பாலு, எப்படி திருக்கோயில்களுக்கு இதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். அல்லாம அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, வெறுமனே பாலு, வெறுமனே மஞ்சள் நீர், அது மாரி விட்டு பண்ணிக்கலாம். தவறில்ல. அபிஷேகம்னு பண்ணனா, நிவேதனம்னு வைக்கணும் குழந்தைங்களா. அத பார்த்துக்கோங்க. அப்படி அபிஷேகம் பண்றவங்க கட்டாயம் அன்ன நிவேதனம். ஒரு ஒரு 1 டம்ளர் அரிசி வச்சு, நானு பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் வந்து 4 அரிசி அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அத வச்சு தான் நிவேதனம் பண்ணணும். வீட்லயே கூட நான் அம் பிள்ளையார் இருக்கிறாரு, 4 அரிசி தான் வப்பேன். நெறைய கூட்டம் வரும். அப்போ அது உங்களுக்கெல்லாம் சரியா போயிரும். வெறுமனே சுத்த அன்னம் தான் வப்பேன். நீங்க என்னனாலும் வைக்கலாம். வீட்ல பொங்குற சாதமே வச்சுக்கலாங்கன்னு. அது பச்சரிசினாலும் சரி, புழுங்கல் அரிசினாலும் சரி, பேதம் கிடையாது. ஆ இங்க எல்லாம் வந்து மணிவாசகர் இருந்த ஊர் பெருந்துறை, திருப்பெருந்துறையிலலாம் புழுங்கல் அரிசி சாதம் தான் நிவேதனம் பண்றாங்க. எஸ்பெஷலி சுண்டவத்தல் குழம்பும், கீரையும் பண்றாங்க அத்தங்க. இரவு சாப்பாடா. டெய்லியே சுண்டவத்த குழம்பும், கீரையும் பண்றாங்க. ரொம்ப பசியோடு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு உருண்டை குடுப்பாங்க. இன்னும் ஒரு 4 உருண்டை போறோம் நம்ம வயிறு நெறஞ்சிரும். ஆனா ஒரு உருண்டை தான் குடுப்பாங்க. எப்படி இருக்குன்றீங்க? அந்த பசியோடு போனதுக்கும், இதுல கார்ல போய் இறங்குன உடனே அவங்க ஒரு வாய் குடுத்தாங்கன்னா, அப்பான்னு இருக்கும். அதுல 1 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டு, அந்த கோயில் வளாகத்துல கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தணும்னா, அது அப்பான்னு இருக்கும். அந்த ஒரு உருண்டை சோறு. அப்புறம் நம்மள பார்த்து மாணிக்கவாசகர் போனா போது அப்படின்னு ஒரு 3, 4 கட்டிய கொண்டாந்து குடுப்பாரு. அப்பாடா! அவர் இறக்கப்பட்டு ய யார் மூலமாவது கொண்டாந்து குடுப்பாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி ஆயிரும். மணிவாசகர் நமக்கு குடுத்துட்டாருடான்னு நாங்க சாப்பிட்டுப்போம். அதனால நீங்க வந்து எதுனாலும் நிவேதனம் பண்ணலாங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். திருப்பெருந்துறையில கூட புழுங்கல் அரிசி சோறு தான் நிவேதனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றேங்கன்னு. சரி. வேற